இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரோன் 95 சலுகை மைகாட்சிப்பை சரிபார்க்க மறவாதீர்கள். சைஃபுதீன். இம்மாத இறுதியில் கிடைக்கவிருக்கும் ரோன் 95 சலுகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களின் அடையாள அட்டை மைகாட்சிப்பை சரியாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நஸ்ரியோன் இஸ்மாயில் அறிவுறுத்தியுள்ளார். பெட்ரோல் நிரப்பும் போது மைகார்டு வழியாக அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் சேதமடைந்திருக்கும் மைகார்டு சிப்களை பொதுமக்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ரோன் 95 பெட்ரோல் விலை இந்த சலுகையின் மூலம் லிட்டருக்கு 1.99 ரிங்கிட்டாக குறையவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மக்களின் சுமையை எளிதாக்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதோடு சந்தை விலையை விட குறைவான விலையில் எரிபொருள் கிடைக்க செய்வதையும் உறுதிப்படுத்துகின்றது. கவுண்டர் செட்டிங் ஊழல் 20 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் பணி நீக்கம், 227 பேர் மீது விசாரணை. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற கவுண்டர் செட்டிங் எனப்படும் ஊழல் மற்றும் ஒழுங்கு மீறல் செயல்களில் ஈடுபட்ட 20 குடிநுழைவு அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 227 அதிகாரிகள் இதே குற்றச்சாட்டில் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு முதல் கடந்த புதன்கிழமை வரை மேற்கண்ட ஊழலில் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட அனைவரும் உள்துறை விசாரணையிலும் கவனம் செய்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட 20 பேரில் மேலாண்மை மற்றும் தொழில்முறை பிரிவை சேர்ந்தவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களின் வழக்குகள் பொது சேவை துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும் அறியப்படுகின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட 20 பேரும் விசாரணையில் உள்ள 227 பேரும் முன்பு KLIA, புலாவ் பினாங், புக்கிட் காயோ ஹிதாம், ஜொகூர் சுல்தான் இஸ்கந்தார் வளாகம் போன்ற முக்கிய எல்லை பகுதிகளில் பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் பேருந்து ஓட்டுநரின் வீர செயல், இரும்பு கம்பி உடலை தாக்கிய போதும் கடமை தவறா ஓட்டுநர். ஹாங்காங்கில் 65 வயதான பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை பாதுகாப்பாக தரையிறக்கியதற்காக வீர டிரைவர் என மக்களால் புகழப்பட்டுள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று நெடுஞ்சாலையில் பேருந்திற்கு முன்பே பயணித்துக் கொண்டிருந்த லாரியிலிருந்து 1.5 மீட்டர் நீளமுள்ள இரும்பு கம்பி ஒன்று கீழே விழுந்து பேருந்தின் கண்ணாடியை ஊடுருவி நேரடியாக ஓட்டுநரின் உடலை தாக்கியது. கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் அவர் நிதானமாக வண்டியை மெதுவாக சாலையோரத்தில் நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றினார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதென்றும் உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசப்பட்டு டிரைவரின் தொழில்முறை பொறுப்புணர்வை வலைதளவாசிகள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். மலேசியாவில் COVID-19 பாதிப்பு 50 விழுக்காடு குறைந்துள்ளது. புதிதாக ஒருவர் மரணம். மலேசியாவில் அண்மையில் COVID-19 தொற்றினால் நோய்வாய்ப்பட்டிருந்த 91 வயது முதியவர் ஒருவர் புதிதாக மரணம் அடைந்துள்ள வேளையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒப்பிடும்போது தொற்றுகள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு குறைந்துள்ளன. COVID-19 தொற்று அபாயங்களை கட்டுக்குள் வைப்பதற்கான நோக்கமாக கொண்ட சுகாதார நடைமுறைகளின் ஒரு பகுதியாக உள்ளூர் மக்கள் பொதுவிடங்களிலும் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களிலும் முகக்கவரைகளை தொடர்ந்து அணிந்து வருகின்றனர் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்த ஆண்டு தொற்று நோயின் 35வது வாரம் வரை 43,087 பேர் கோவிட் தொற்றுக்கு பதிவாகியுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 85,297 தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. ஆக கடைசி நிலவரப்படி இவ்வாண்டின் 35வது வாரத்தில் 594 COVID-19 தொற்றுகள் பதிவாகின. இதற்கு முந்தைய வாரத்தில் இருந்த 681 தொற்றுகளை ஒப்பிடுகையில் இது 12.8 விழுக்காடு குறைந்துள்ளது. குழாய் பொது கழிவறையில் சிறுமியை மானபங்கம் செய்த ஆடவன் கைது. ஜொகூர் குழாயில் பொது கழிவறையில் 10 வயது சிறுமியை மானபங்கம் செய்த புகாரில் 32 வயது ஆடவன் கைதாகியுள்ளார். தாமான் ஐரிஸ் ஜாலான் ஜம்பு ஐரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக குழாய் போலீஸ் தலைவர் தாங்சிங் லீ தெரிவித்தார். சிறுமியின் தாத்தாவிடம் இருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று புகார் பெறப்பட்டது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் நேற்று மாலை குழாய் வட்டாரத்தில்
சந்தேக நபரை கைது செய்தது. பாலியல் புகார்கள் தொடர்பில் அவனுக்கு ஏற்கனவே 3 குற்றப்பதிவுகள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் அவனை விசாரணைக்கு தடுத்து வைக்க ஏதுவாக இன்று நீதிமன்றம் ஆணை பெறப்படும் என தாங் செங் லீ கூறினார். ஜோஹர் பாரு உடம்புபிடி மையங்களில் அதிரடி சோதனை. சீனா, தாய்லாந்து பெண்கள் உட்பட 54 பேர் கைது. ஜோஹர் பாருவில் 3 உடம்புபிடி மற்றும் உடல் புத்துணர்ச்சி மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக 54 வெளிநாட்டினர் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் தாய்லாந்து மற்றும் சீன நாட்டு பெண்கள் ஆவர். அனைவருமே முறையான ஆவணங்கள் இன்றி உடம்புபிடி ஊழியர்களாக வேலை செய்து வந்துள்ளது கண்டறியப்பட்டது. அம்மூன்று மையங்களின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்த உள்ளூர் ஆடவர்களும் பிடிபட்டனர். உடம்புபிடி, உடல் புத்துணர்ச்சி சேவையோடு சானா எனப்படும் நீராவி குடிகள் சேவையும் 300 ரிங்கெட் பேக்கேஜில் அங்கு வழங்கப்படுகிறது. உடம்புபிடி சேவைக்கு 92 முதல் 180 ரிங்கெட் வரையில் கட்டணம் விதிக்கப்படுகிறது. கைதானவர்கள் மேல் விசாரணைக்காக செத்தியா டிராபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தேசிய கொடி தவறாக பயன்படுத்திய சின்சியூ நிறுவனம் பொய்யான தகவல் வெளியிட்ட சினார் ஹரியான் 1 லட்சம் ரிங்கெட் தலா அபராதம். அண்மையில் தேசிய கொடியை தவறாக பயன்படுத்தியதற்காகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதற்காகவும் சின்சியூ மற்றும் சினார் ஹரியான் நிறுவனங்களுக்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் 1 லட்சம் ரிங்கெட் அபராதம் விதித்துள்ளது. சின்சியூ தனது டிஜிட்டல் பத்திரிகையில் முழுமை பெறாத ஜாலூர் கெமிலாங் படத்தை வெளியிட்டதால் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேவேளை சினார் ஹரியான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போலீஸ் தலைமை இயக்குனர் காலித் இஸ்மாயில் உள்ளூர் அரசியல் கட்சியுடன் தொடர்புடையவர் என்ற பொய்யான தகவலை பதிவேற்றியதற்காக தண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாலூர் கெமிலாங் நாட்டின் அதிகாரம், ஒற்றுமை மற்றும் மரியாதையின் சின்னமாக இருப்பதால் எப்போதும் துல்லியமாக காட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இத்தகைய பொய்யான தகவல்கள் பொதுமக்களின் ஒழுங்கை பாதித்து அதிகாரிகள் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இவ்விரண்டும் வழக்குகளும் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு அதே சட்டத்தின் அடிப்படையில் அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்தது. தந்தையை தாக்கி வீட்டையே கொளுத்திய வேலையில்லா ஆடவன் தடுத்து வைப்பு. ஜோஹர் மூவாரில் குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கும் வாகனங்களுக்கும் தீ வைத்து சொந்த தந்தையையே கத்தியால் குத்தி காயப்படுத்திய ஆடவன் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். புதன்கிழமை காலை கம்போங் தெங்கா ஜாலான் பக்ரி பகுதியில் 32 வயது சந்தேக நபர் தனது 70 வயது தந்தையை கம்பும் கத்தியும் கொண்டு தாக்கினார். பாதிக்கப்பட்டவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சந்தேக நபர் போதைப் பொருள் எடுத்திருந்ததும் அவருக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சுல்தானா பாத்திமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் அங்குதான் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டார். இந்த தீ விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு காரும் எரிந்து சுமார் 1.5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பென்தோங்கில் கூடாரம் மீது மரம் விழுந்து பெண் உயிரிழந்தார், 2 காயம். ஜண்டாபாய் புலாவ் சந்தாப்பில் முகாமிட்ட இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் மீது மரம் விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்ததோடு ஒரு சிறுவன் உட்பட 2 காயமடைந்தனர். இன்று காலை 7:56 அளவில் அந்த பரிதாபமான சம்பவம் நடந்தது குறித்து அழைப்பை பெற்றதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பொது உறவு அதிகாரி ஜுல்ஃபைடி ஜக்காரியா தெரிவித்தார். தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு பென்தோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த 12 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 15 மீட்டர் உயரம் உள்ள மரத்தின் கூடாரத்தின் மீது விழுந்து கிடந்ததை தொடர்ந்து அந்த மரத்தை அறுத்த பின் கூடாரத்தின் உள்ளே இருந்த 3 தீயணைப்பு வீரர்கள் கண்டனர். அவர்களில் ஒரு பெண், ஒரு ஆடவர், ஒரு சிறுவனும் இருந்தனர். அந்த பெண்மணி இறந்து கிடந்ததோடு சிறுவன் உட்பட 2 காயமடைந்திருந்தனர். எனினும் அவர்களது அடையாளம் குறித்த தகவல்கள் இன்னும் தெரியவில்லை என ஜுல்ஃபைடி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அப்பெண்ணின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு காயமடைந்த 2 சிகிச்சைக்காக பென்தோங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மெலினா பயணம் செய்த ஹெலிகாப்டரில் ஹைட்ராலிக் கோளாறு, கட்டாய அவசர தரையிறக்கம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணைவியார் மெலினா பயணம் செய்த ஹெலிகாப்டர் கட்டாயமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. செக்கர்ஸிலிருந்து லண்டனில் ஸ்டான்ஸ்பர்ட்
விமான நிலையத்திற்கு பயணத்தில் ஈடுபட்டிருந்த போது அதிபரின் அந்த ஹெலிகாப்டர் ஹைட்ராலிக் கோளாறு பிரச்சனையை எதிர்நோக்கியது. இதனால் பிரிட்டனுக்கு வரலாற்று பூர்வமான இரண்டாவது அரசாங்க வருகையை மேற்கொண்ட ட்ரம்ப் திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடம் தாமதமாக சென்றடைந்தார். ஹெலிகாப்டர் லூட்டான் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக தெரிகிறது. அங்கு அதிபர் ட்ரம்பும் முதல் பெண்மணியும் இரண்டாவது ஆதரவு ஹெலிகாப்டருக்கு மாற்றப்பட்டனர் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரலின் லேவிட் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். ஒரு சிறிய ஹைட்ராலிக் பிரச்சினை காரணமாக மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஹெலிகாப்டர் ஓட்டுநர்கள் ஸ்டென்செட் விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பு உள்ளூர் விமான நிலையத்தில் தரையிறங்கினர். அதன் பின்னர் அதிபரும் அவரது துணைவியாரும் பாதுகாப்பான ஹெலிகாப்டர்களில் ஏற்றப்பட்டனர்.